அடுப்பில் வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை வந்துட்டு காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம அடுப்பை வந்து ஃபுல் லோவில் வச்சுடுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு வாட்டி. இது கூட வந்துட்டு நம்ம 1/4 கப்பு அளவுக்கு வறுத்த சேமியா ஆட் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு வந்து ஃபுல் லோலியே இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா இந்த சேமியா வேகட்டும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த பாயசம் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம நல்லா சாஃப்டாக வெந்துடும் பாருங்கள். ஓகே, நான் கையில் எடுத்து காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகேங்க, இது வந்து ஒரு சூப்பரான டெசர்ட்க்கு. அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து 1/4 கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேமியா வெந்த பிறகு தான் நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணணுங்க. ஓகே, ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச 1/4 கப்பு அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த ஒரு கட்டியுமே இருக்கவே கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த பாயசத்தில் வந்து ஆட் பண்ணிடலாம் இதை. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு லோவில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே கெட்டி ஆகிடும், வேகாது. ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நம்ம ஒரு பக்கம் இதை வச்சுட்டு முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு, நெய் சூடான பிறகு முந்திரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த முந்திரி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு திராட்சையும் போட்டு எடுத்துக்கோங்க. காய்ந்த திராட்சை எடுத்துருக்கேன். நீங்கள் பிளாக் திராட்சை கூட எடுக்கலாம். ப்ரௌனோ இல்லை பிளாக்கோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, அது பலூன் மாதிரி வந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாயசத்தில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரெசிபி. ஓகேங்க, சூப்பரான சேமியா கஸ்டர்ட் பாயசம் ரெடி.